சகோதரர் அஜித் அவர்கள் அந்த விசுவாசம் படத்தில் தலைக்கவசம் போட்டு உந்தூர்லேயே ஓட்டுறார். அதை குறிப்பிட்டு எழுதுகிறார்கள். ஒரு புகழ்பெற்ற நடிகர் அந்த தலைக்கவசம் போட்டே அணிந்து ஓட்டுவது என்பது அது பாராட்டத்தக்கது. அவரை பின்பற்றுவரெல்லாம் நீ தலைக்கவசம் அணிந்து ஓட்டுவார்கள் என்பது. அதை போலதான் அன்பு சகோதரர் அஜித் அவர்கள்ட்ட சொல்றேன். உங்களை பின்பற்றுகிற நிறைய இளைஞர்கள் இருக்கிறார்கள், உங்களை நேசித்து நிற்கிற ரசிகர்கள் இருக்கிறார்கள். அவர்கள்ட்ட நீங்க சொல்லணும். அம்மா தமிழிசை அவர்கள் உங்களை பற்றி சொன்னவுடன் உடனடியாக மறுத்து நீங்க அறிக்கை விட்டீர்கள், பாராட்டு. அதை போலவே உங்கள் பதாகைக்கு பால் ஊற்றி அந்த சாரம் சரிந்து விழுந்து ஒருவன் இறந்து போனான். விழுந்த பிள்ளைகள் காயம்பட்டு போனார்கள். பார்த்த எல்லோரும் 16. நீங்கள் வலைவழியில் பார்த்திருப்பீர்கள், பார்த்திருக்க முடியாது. நான் பார்த்தேன். ஆடை அறுத்து தலையை துண்டாக விட்டு ரத்தத்தை உங்கள் படத்தை பீச்சி அடித்த பதாகையில பீச்சி அடித்த காட்சி உலகம் போல வலைவழியில் வந்துச்சு. எல்லோருமே அதை அருவருத்தோம், அந்த செயலை வெறுத்தோம். நீங்களும் வெறுத்திருப்பீர்கள். நீங்கள் சொல்லணும், உங்களை நேசித்து நிற்கிற பிள்ளைகளை வழி நடத்த வேண்டிய, நல்ல வழிகாட்ட வேண்டிய பொறுப்பும் கடமையும் உங்களுக்கு இருக்கு. ஒரு தடவை சொல்லுங்க, இதெல்லாம் செய்யாதீங்க. படம் பார்க்கட்டும், கைதட்டட்டும், ரசிக்கட்டும். அதுக்காக இப்படியா? இது நாகரிகமான ஒரு சமூகத்தின் பிள்ளைகளினுடைய செயல் அல்ல. கேரளாவில் மம்முட்டி, மோகன்லால் படங்களை, மற்ற நடிகர்கள் படங்களை பார்க்கிற பிள்ளைகள் எல்லாம் இப்படித்தான் பதாகைக்கு பால் ஊற்றி கொண்டும், சூடங்காட்டி நாட்டில் சூடத்தை வைத்து சுத்தி கொண்டும், ஆடை அறுத்த ரத்தத்தை பீச்சு கொண்டும் இருக்கிறார்களா? இதான் உலகத்துக்கு அறத்தையும் நாகரிகத்தையும் பண்பாட்டையும் கற்றுக் கொடுத்த ஒரு தமிழ் சமூகத்தின் பிள்ளைகள் செய்கிறதா? இது நல்லா இல்லது. 1 மணிக்கு, நள்ளிரவு 1 மணிக்கு ரஜினிகாந்த் படம் பார்க்க போய் நிற்கிறான். ஆயிரக்கணக்கான இளைஞர் 1 மணிக்கு, விடிய காலம் 4 மணிக்கு சகோதரர் அஜித்தோட படம் பார்க்க போய் நிற்கிறான். ஆயிரக்கணக்கான இளைஞர்கள். உன் இனத்தின் பிரச்சனை, ஒரு மண்ணின் பிரச்சனை, உன் உரிமை பிரச்சனைக்கு ஒரு நாள் நீ இப்படி திரண்டு வந்திருப்பிய? உனக்கும் சேர்த்து தாண்டா நாங்க நெஞ்சு வெடிக்க போராடிட்டோம். நெஞ்சு உனக்கும் சேர்த்து. பால் ஊத்துறது ஒரு புரதச்சத்துள்ள உணவு, முழுமையான உணவு, எல்லோருக்கும் எளிதாக கிடைக்காத ஒரு உணவு, ஏழை எளிய மக்கள், பசியில் வாடுகிற பஞ்ச பராரி குழந்தைகளுக்கு கிடைக்காத ஒரு உணவு, குடங்குடமா கொண்டு போய் ஒரு உருவம் படம் பொறித்த ஒரு பதாகைக்கு ஊத்துகிற ஒரு பைத்தியக்கார செயலை எப்படி அங்கீகரிக்கிறது? ஒரு அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் இளைஞர்கள் செய்வதா? இதை தூரதேசத்தில், தொலைதூர மாநிலங்களில் இருக்கிற மக்கள் பார்க்கும்போது எப்படி நினைப்பா இந்த இனக்கூட்டத்தை? என்னைக்கு இந்த இனம் நாகரிகம் அடையும் என்று நினைக்க மாட்டானா? எத்தனையோ முறையை நான் ரஜினிகாந்த் அவர்களுக்கு கோரிக்கை வச்சு பேசிட்டேன். ஒரு தடவையாவது நீங்க சொல்லுங்க, அதை மறுத்து சொல்லுங்க, பால் ஊத்தாதீங்க என்று. அதை ரசிக்கிறாங்க. ஏன்? ஊத்துறவன் என் உடன் பிறந்தவன், என் அண்ணன் தம்பி, என் இனம் சார்ந்த பிள்ளை. அவருடைய அக்கா மகனோ, அவருடைய தங்கச்சி மகனோ, அவர் ரத்தம் உறவோ, அவர் இனம் சார்ந்த ஒருவனோ இப்படி பால் ஊத்திட்டு இருந்தா பார்த்து ரசிப்பாரா? சொல்லல. இவர் தலைவராகி வழிகாட்டப்படுற. நான் சொன்ன அறிக்கைக்காக என்னுடைய தம்பி சூர்யாவும் என்னுடைய தம்பி விஜயும் அது ஊத்தாதீர்கள் என்று அறிக்கை விடுத்து ஒரு தடவை ஊத்துறது இல்லை. நாக்கில் சூடம் காட்டுவது இது என்னது? அது கேலி பேசுறது. கோயிலை எல்லாம் எங்க கிட்ட கொடுங்க. ஐயா எச் ராஜா அரசு கிட்ட இருக்கும்போதே ஒரு சிலையும் உள்ள இல்ல, எல்லாம் கொண்டு போய் எங்க ஐயா வைகுந்தரு சிலையை கும்பிடப்படாது. சிலை கிடையாது. கண்ணாடிக்கு முன்னாடி போய் நீயே நில்லு, நீ தான் சாமி, உன்னையே நீ கும்பிட்டுக்க அப்படின்னு கோயில்ல ஒரு கண்ணாடி மட்டும் வச்சுட்டு போயிட்டார். எவன் கும்பிடுறானோ அவனை பார்த்து அவனை கும்பிட்டு போண்டிதான். ஏன் சிலையை தூக்கிட்டாரு? கடத்திடுவான்னு தெரியும். கோயிலை என்கிட்ட கொடு. நான் என்ன சொன்னேன்? ஒரு பிரச்சனை இல்லை, நீங்களே வச்சுக்கிறீங்க. ஆனா அதுக்கு முன்னாடி வெங்கடாசலபதி கோயிலையும் ஐயப்பன் கோயிலையும் எடுத்துட்டு வாங்க, நாங்க தாராளமா உங்களுக்கு கொடுத்துறோம். இங்க இருக்கிறவங்களாம் ஒரு கேன பையன் நினைச்சுக்கிட்டு என்னத்தையாவது பேசிட்டு அலையிறது. இப்போ ஓட்டுக்காக வர்றாரு ஐயா மோடி, ஒருத்தர் விடாம அவருக்கு போட்டுட்டு தான் நீங்க மறுவேலை பார்க்கணும். ஒரு மானங்கட்ட கூட்டம் சாவுக்கு வரல, கத்தி கதறும்போது வரல, வெக்கங்கட்டு மானங்கட்டு பிச்சை ஓட்டு பிச்சை கேட்டு இந்த மான தமிழ் மக்கள்கிட்ட வந்து நிற்கிறாங்க. அப்படிங்கிற மாதிரி ஒரு ஈனப்பயல் ஒருத்தர் உண்டா? இது ஒரு கட்சி, இது ஒரு ஆட்சி. அந்த இங்க பாருங்க, சையத் சுஜான்னு ஒருத்தர் போய் மானங்கட சொல்றாரு, வாக்கு எந்திரத்தை ஹேக் செய்துதான் இந்த பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்துச்சு 2014.
ஒருத்தன் பதில் பேசல. லயலா கல்லூரிக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் அப்புறம் பண்ணுங்கடா, இதுக்கு பதில் சொல்லுங்கடா. முதல்ல வாக்கு எந்திரத்தை ஹேக் செய்துதான் பாரதிய ஜனதா 2014 மோடி வென்று பிரதமர் ஆனார். இதுக்கு பதில் இருக்கா? மறுப்பு இருக்கா? இது யார் சொல்றது? மின்னணு வாக்கு எந்திரத்தை தயாரிக்கிற நிறுவனத்தில் பணி செய்த ஒருவர். எப்படி இருக்கு பாருங்க மறுப்பு. இந்த ஹேக் செய்யறதை நாங்க தடுத்து தான் 3 மாநிலங்களில் காங்கிரஸையும் ஆம் ஆத்மியும் வெல்ல வச்சோம்னு சொல்றாங்க. இந்த ஹேக் செய்யறது, அந்த வாக்கு எந்திரத்தில் விளையாண்டு வெல்வது தெரிந்த 15 பேரையும் கொலை செஞ்சுட்டாங்கிறாங்க. அதை தெரிந்ததனாலேயே கௌரி லங்கேஷை கொன்றார்கள் என்று அவர் சொல்றார். வாயை திறக்க மாட்டானே, பதில் கிடையாது. எடப்பாடி பழனிசாமி சொல்றாங்கல்ல, அவன் சொல்றான், இவர் சொல்லிதான் நாங்க கொலை பண்ணோம், எல்லாரையும் பண்ணோம், நாங்க ஆவணங்களை எடுத்துட்டு வந்தோம்னு. நான் சட்டத்திற்கு முன்னாடி நிரூபிப்பேன். முன்னாடிலாம் ஒரு தர்மம் இருந்துச்சு. தன் மீது ஒரு குற்றம் வரும்போது பதவியை விலகிட்டு குற்றமற்றவன் நிரூபிச்சுட்டு மறுபடி பொறுப்பே இருக்கிற ஒரு தார்மீகம் இருந்தது, ஒரு நேர்மை இருந்தது. அவன் தலைவர்கள் நாடாளும் போது அது இருந்தது. தருதலைகளும் கொள்ளைக்காரர்களும் கொலைகாரர்களும் நாட்டாளும் போது அதெல்லாம் எதிர்பார்ப்பது மிகப்பெரிய தவறு. எப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தில் நாட்டை கொடுத்துட்டு சிக்கிக்கிட்டு தவிக்கிறோம் பாருங்க. எல்லா உரிமையும் பறிபோயிட்டு இருக்குது. இங்க முதலீட்டாளர்கள் மாநாடு நடந்துகிட்டு இருக்கு. என்னத்துல முதலீடு செய்ய போறான்னு சொல்லுங்க, சொல்லுங்க பாப்போம். தொழில் எங்க உங்க தலைமையில தொடங்குவானா, என் நிலத்து மேல தொடங்குவானா? எதுல தொடங்குவான்? என் நிலத்துல, என் விளை நிலத்துல, எத்தனை ஆயிரம் ஏக்கர்ல. அவனுக்கு நீர், அவனுக்கு மின்சாரம் யார் கொடுப்பா? அவன் என் நிலத்தில் என் வளத்தை கொள்ளையடித்துக் கொண்டு போவதற்காக போடப்படுகிற சாலைகள் தான் 10 வழிச்சாலை, 8 வழிச்சாலை, 9 வழிச்சாலை. சென்னையிலிருந்து தூத்துக்குடிக்கு 10 வழிச்சாலை. உங்களை பாடையில கட்டி சுமந்து போறதுக்கு ஒத்தடி போக போதாதடா? எதுக்குடா 10 வழியில சாலை போடுறீங்க? எதுக்கு? கார்ல போறவனை பற்றி கவலைப்படுகிற என் தேசம், காருக்குள்ள இருக்கிறவனுக்கு நீரும் சோறும் கொடுக்கிற உழவனை பற்றி, வேளாண் குடிமகனை பற்றி ஏன் கவலைப்படல? வரிசையில் எதுக்கு வரிசையில் நிக்கிறது இல்லையா? நூலகத்தில் நில்லு, பழச்சாறு கடையில நில்லு, அங்க போய் ரேஷன் கடையில் 1000 ரூபாய்க்கு நிக்கிற, தப்புன்னு துண்டிச்சா இந்த பக்கம் டாஸ்மார்க் நிக்கிற 1000 ரூபாயோட. 1 கோடி ரூபாய் கார்ல வந்து இறங்கிட்டு 1000 ரூபாய்க்கு வரிசையில் நிக்கிறாயா? என்னையா கொடுமை? அவனுக்கு தான் பொருளாதார இடஒதுக்கீடியா? எப்படிப்பட்ட கொடுமை பாருங்க. 1000 ரூபாய். இந்த இனம் எவ்வளவு பெரிய பிச்சைக்கார கூட்டமா மாறிடுச்சு பத்தியில. உலகத்துக்கு சோறு போட்டுட்டு இங்க பாருங்க, சிப்பிலிருந்து முத்தெடுத்தான், கரும்பு கண்ணில் இது பாருங்க, மொழி கண்ணல்ல இருந்து அந்த மொக்குல இருந்து முத்தெடுத்திருக்கான். எப்படிப்பட்ட ஒரு தமிழ் சமூகம் பாருங்க. சோறு வடிச்ச தண்ணி ஆறா ஓடிச்சுங்கிறான். சிவக சிந்தாமணியில திருத்தக்கத்தவர் பாடுறார், சமைச்சு வச்சுட்டு கணவன் மனைவி வாசல்ல நின்று போவோர் வருவோரையெல்லாம் தயவு செய்து எங்க வீட்டுக்கு வாங்க, இருந்து விருந்துண்டு போங்க, வெறுங்கையோட போக வேணாம், பொண்ணும் மணியும் வைரங்களும் பட்டாடைகளும் அள்ளி தரம் வாங்கி கொண்டு போங்கன்னு சொல்லி கூப்பிட்டு சோறு போட்டு பொண்ணு மணி வைரம் பவளம் பட்டாடைகள் எல்லாம் அள்ளி கொடுத்து கொண்டிருந்த பரம்பரை 1/2 கிலோ பொங்கல் அரிசிக்கு காத்துக்கிட்டு ரேஷன் கடையில், 1 முளை கரும்பு, 1/2 கிலோ சக்கரை, அப்படியே கடையில் ஒரு பால்ட்டா வாங்கி குடிச்சிட்டு படுத்துற வேண்டியதான். மானத்துக்கு உயிரை விட்ட ஒரு இனக்கூட்டம், அறமும் வீரமும் மானமும் உயிரென்று வாழ்ந்த ஒரு இனத்தின் கூட்டம் இவ்வளவு கேவலமாக கேடுகட்டு போற நிலைமை எவ்வளவு அசிங்கமானது, எவ்வளவு அசிங்கம்.